தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுந்தர்சி அவருடைய இயக்கத்துல சுந்தர்சி, யோகி பாபு, ராஷி கண்ணா, தமன்னா, கோவை சரளா அவர்கள் நடித்த அரண்மனை 4 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு பேய்னால ஆபத்து. அந்த பேய்ங்க கிட்ட இருந்து காமெடி, ஹாரர், த்ரில்லர் இதெல்லாம் தாண்டி எப்படி அங்க இருக்கிறவங்கள சுந்தர்சி காப்பாத்தினாரு அப்படின்றதான் இந்த அரண்மனை 4 திரைப்படத்தோட கதை. பொதுவா காமெடி திரைப்படங்களும் பேய் திரைப்படங்களும் பாத்தீங்கன்னா லாஜிக்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரைப்படத்துல லாஜிக்லாம் வந்துட்டு எட்டி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் இந்த படத்தோட கதை வழக்கமான கதையா இருந்த போதிலும் கூட இந்த படத்தோட திரைக்கதை இருக்குல்ல, அது அதை விட இன்னும் அறுதப்படுச்சு. இந்த படத்தோட திரைக்கதை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படம் பார்த்துட்டே இருக்கும்போதே இப்ப பாரு அடுத்து அவன் தும்முவான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கும் தும்முற அளவுக்கு, அதாவது நாம ரொம்ப ஈஸியா யூகிக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தோட திரைக்கதை அவ்வளவு மொக்கையா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் மொத்தமா பிடிக்கல அப்படின்னாலும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல அந்த காமெடி எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முக்கியமா கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. இது எப்படி முடிஞ்சது அப்படின்னா, அட இவங்களுக்கு இது போதும்பா அப்படின்னு அந்த கிளைமேக்ஸை ஏதோ அவசரத்துக்கு முடிச்ச மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக தான் இந்த திரைப்பட கிளைமேக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் செகண்ட் ஹாஃப் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதிரியான ஒரு பேய் திரைப்படம், ஹாரர் திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா சிஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துல சிஜி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில முக்கியமான ஷார்ட்ஸ், இந்த தமன்னா வர ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஜி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஜி ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்க. சிஜி ஒரு இடத்துல நல்லாவும் ஒரு இடத்துல மோசமாகவும் இருக்கு. செட் ஒர்க்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது ஒரு செட் ஒர்க் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு தெரியக்கூடாது, ஓகே ஓரளவுக்காவது யதார்த்தமா இருக்கணும். இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணை உறுத்துற அளவுக்கு செட் ஒர்க் போட்டு ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துல செட் ஒர்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு காடு அப்படின்னு காட்டுறாங்க. அந்த காட்டுல இருக்கிறது ஒரே ஒரு ஒத்தடி பாதை தான். போறவங்களும் அந்த ஒத்தடி பாதையில போய் தான் செத்து போயிடுறான். இதெல்லாம் விட சுந்தர்சி அவரோட ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப நேச்சுரலா யதார்த்தமா இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சுந்தர்சி அவர்களை நேர்ல பார்க்கும்போது இல்ல ஒரு இன்டர்வியூல பார்க்கும்போது ஒரு யதார்த்தம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்கு. இதை இன்னும் தெளிவா ஓப்பனா சொல்லணும்னா, அவருக்கு ஆக்டிங் சுத்தமா வரல. அவரும் நம்ம அதாவது நிறைய எமோஷனல் சீன்ஸ் இருக்கு, ஒரு மாதிரி சென்டிமெண்டான சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு இன்டர்வியூல பார்க்கும்போது அப்புறம் என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் அவரோட ஆக்டிங் இருக்க தவிர சுத்தமா அவருக்கு ஆக்டிங் வரவே இல்லை. இந்த பக்கம் சுந்தர்சி அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வருது, அதாவது குழந்தைங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வருது. அந்த போர்ஷன்ல தமன்னா பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை தாண்டி ஓவர் ஆக்டிங்ல ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குழந்தைங்களை காப்பாத்துறேன் அப்படின்ற பேருல நம்ம எல்லாரும் போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இந்த துணி காய போடுற இடத்துல இந்த சேலை எட்டி பார்த்து பசங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, வேற ரகம். அவங்க அதை என்னமோ சீரியஸா தான் பண்றாங்க, ஆனா நமக்கு தான் அதை பார்க்கும்போது சிரிப்பா வருது. அவங்க ஆக்டிங் அப்படின்ற பேர்ல அந்த இடத்துல நம்மளை வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த பிளாஷ்பேக் சீனை நான் பார்க்கும்போது எனக்கு தோணுன இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்களா இருக்கலாம், அதுக்காக இவ்வளோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களா இருக்கக்கூடாதுல. அம்மா ஒருத்தன் போட்டு அடிச்சு மிச்சு தரன்னு இழுத்துட்டு போறான், ஆனா குழந்தைங்க பார்த்துட்டு ஹைட் அண்ட் சீக் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் ராஷி கண்ணா, அவங்க ஹீரோயின் சொல்றது அப்படின்றத விட அங்க வந்து கும்பல் ஆர்டிஸ்ட்ல இவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஹீரோயின்கான முக்கியத்துவம்லாம் தாண்டி சுந்தர்சி சொல்லியிருப்பார் போல, ஏமா லாங் ஷாட்ல நீ ஏதாவது பெனாத்திட்டே வா, நான் டப்பிங்ல ஏதாவது போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று பேசுறாங்க, டப்பிங்ல ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சம்மந்தமே இல்லை, இந்த படத்துக்கு அந்த கேரக்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கோவை சரளா அவர்கள். பொதுவா கோவை சரளா அவர்கள் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஆள் தான். பட் அவங்கள இந்த அரண்மனை 4ல பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு, அது மாதிரி ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. அவங்க வந்துட்டு எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா, ஆட அந்த பேய் படத்துல அது போதுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சனா திரைப்படத்துல அவங்க ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க இல்லையா, ஓவர் ஆக்டிங், அதே ஆக்டிங்க அப்படியே அரண்மனை 4லயும் கொடுத்திருக்காங்க. அரண்மனை 4ல அரண்மனை எல்லா சீரீஸ்லும் அவங்க அப்படிதான் நடிக்கிறாங்க. அதாவது இந்த காஞ்சமணிக்கு இந்த ஆக்டிங் போதும்னு அவங்க ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான ஆக்டிங் தான் அவங்களோட ஆக்டிங். ஒரு ஹாரர் திரைப்படம், ஒரு பேய் திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட விஷுவல் அப்படின்றது கொஞ்சம் ஒரு டார்க் ஃபீல்ல இருக்கணும், அப்பதான் நமக்கு வந்துட்டு ஒரு ஹாரர் திரைப்படம் பாக்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த அரண்மனை 4 எப்படி இருக்குன்னா, இந்த தெலுங்கு படத்துல பார்த்த மாதிரி இந்த கண்ணை பறிக்கிற கலர் இருக்குல்ல, டார்க் ரெட்டு, இந்த டார்க் பச்சை, இந்த டார்க் ப்ளூ, இந்த மாதிரி ஒரு மாதிரி கலர் அப்படியே ஹோலி பண்டிகை கொண்டாடின மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தெலுங்கு படம் பார்த்த ஃபீல். இன்னும் கொஞ்சம் அப்படியே போக போக பார்க்கும்போது என்ன ஃபீல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்தி சீரியல், இந்த பாம்பு சீரியல், இந்த பேய் சீரியல் ஹிந்தியில் எடுப்பாங்களே, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஏதோ ஹிந்தி சீரியல் பார்க்குறோமோ அப்படின்ற ஒரு விஷுவல் எஃபெக்ட் தான் இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஒரு ஃபைட் வரணும், அதுக்கப்புறம் பேய் சீன் வரணும், அதுக்கப்புறம் ஒரு காமெடி வரணும், அந்த காமெடியில பேய்ங்க வந்துட்டு இந்த காமெடியன்ஸ் போட்டு அடிக்கணும், திருப்பி ஒரு ஃபைட் வரணும், திருப்பி பேய் வரணும், திருப்பி ஒரு காமெடி வரணும், அந்த காமெடியில அந்த பேய் காமெடிங்களை போட்டு அடிக்கணும். ஸோ அந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு நம்ம யூகிக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியான ஒரு பேட்டர்னாக தான் இந்த மொத்த படமே இருக்கு. பட் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதுகிட்ட இருந்து இவங்களை எப்படி காப்பாத்துறது, அந்த பேய்களை நம்ம எப்படிதான் ஓட்டுறது அப்படின்னும் போது சுந்தர் சி சிம்பிளா வந்து அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. கிளைமேக்ஸ்ல குஷ்புவை கூட்டு வந்து கும்மாங்குத்து பாட்டு ஒண்ணு போட்டோன்னா பேய் ஆட்டோமேட்டிக்கா ஓடிரும் அப்படின்னு கிளைமேக்ஸ்ல குஷ்பு அவர்களுக்கு பாட்டு வைக்கணுன்றதுக்காகவே இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அவர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது சுந்தர் சி அவர்கள் இங்க பேரு அந்த அரண்மனைன்ற அந்த பர்னிச்சர் எடுக்க போறேன் அப்படின்னு அவர் எடுக்கும் போது குஷ்பு பக்கத்துல உட்காந்துட்டு என்னங்க எனக்கு கொஞ்சம் அப்படின்னு கேட்கும்போது, அட இருமா, நான் வந்து கதையில உன்னை கொண்டு வரல, உனக்கு ஏத்த மாதிரி தான் கதை எழுதுறேன், நீ வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு டான்ஸ் ஆடுற, அதுக்கேற்ற மாதிரி இப்ப கதையை நான் எப்படி கொண்டு போறேன் பாரு அப்படின்ற மாதிரி குஷ்புக்கு டான்ஸ் ஆடணுன்றதுக்காக ஒரு கதை எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எழுதுனதும் அப்படிதான் இருந்தது. பட் நம்ம என்னதான் இந்த படத்தை இவ்வளோ குறை சொன்னாலும் தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸும் சின்ன பசங்களும் என்ஜாய் பண்றாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த திரைப்படம்லாம் பாருங்களேன், ஒரு ஹீரோ கத்தி எடுத்துட்டு ஏய் அப்படின்னு கத்திக்கிட்டு வெட்டுறது குத்துறதுன்னு நம்மளை போட்டு தியேட்டர்ல கொலையா கொண்டு இருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போன நமக்கு ஆட அந்த கருமத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஹாரர் கொஞ்சம் சென்டிமெண்ட் கலந்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் ஆடியன்ஸ் கிட்டே வந்துருச்சு. கிட்டத்தட்ட அது எப்படி இருக்கு அப்படின்னா தற்காலிகமா இருக்கிற தமிழ் சினிமாவோட அந்த கண்டென்ட் வறட்சியை தான் கட்டுது. இந்த அரண்மனை 4 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படமா தரமான படமான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி வந்த அந்த கத்தியை தூக்கிட்டு வர அந்த மசாலா குப்பை படத்துக்கு இது பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியுதே தவிர இந்த படம் ஆஹா ஓஹோன்னு சூப்பர்லாம் சொல்லவே முடியாது. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா படத்தோட சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஹாலிவுட் ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஹாலிவுட் மாதிரிலாம் இல்ல, ஹாலிவுட்ல இருந்து தான் அவர் நிறைய சீன்ஸை சுட்டிருக்கிறாரு. வெட்னஸ்டே சீரிஸ், லைட்ஸ் அவுட், வெனம், கோஸ்ட் ரைடர், கான்ஸ்டன்டைன், டெர்மினேட்டர், முக்கியமா இந்த டெர்மினேட்டர் 2 கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸை அப்படியே கொண்டு வந்து வச்சிருந்தாரு சுந்தர் சி அவர்கள். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, ஹாலிவுட் மாதிரியே இருக்குன்னு தோணுது இல்ல, ஹாலிவுட் மாதிரிலாம் இல்ல, ஹாலிவுட்டே தான் அதெல்லாம். அதே மாதிரி இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஹிப்பாபாதி அவரும் சுந்தர் சிக்கு கொஞ்சமும் சலைச்சவரே கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏன் சார் நீங்களாம் ஹாலிவுட்ல இருந்து எடுக்கிறீங்க, அப்ப நானும் ஹாலிவுட்ல இருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிச்சாப்ல, ஜெயிலர் படத்துல இருந்து பிஜிஎம் எடுத்து அப்படியே போட்டிருக்காப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸோட அந்த பிஜிஎம், அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் அந்த படத்துல ஒரு பிஜிஎம்லாம் சுட்டு படத்தை ஓரளவுக்கு ஒப்பேத்தி இருக்கிறாரு ஹிப்ஹாப் ஆதி. பொதுவா சுந்தர் சி அவரோட அந்த அரண்மனை சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தோட போய் அந்த அரண்மனை திரைப்படத்தை பார்த்தாலும் அந்த படத்துல வர காட்சிகள் அப்படின்றது ஒரு மாதிரி முகம் சுழிக்கிற அளவுக்கு தான் காட்சிகள் எடுத்து வச்சிருப்பாரு. பட் இந்த அரண்மனை 4ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை. ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தமன்னா ராஷிகண்ணா அவங்களோட சாங்ஸ் இருக்குல்ல, அந்த அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளாமரா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் போரூர் கோபாலகிருஷ்ண ஜிகே தேட்டர்ல அந்த தேட்டர்ல அந்த படம் பார்த்தேன். அந்த ஆபரேட்டர் என்ன கடுப்புல இருந்தாருன்னு தெரியல, ஒருவேளை இந்த படம் ஒரு பிடிக்கலையா என்னன்னு தெரியல, ஏன்பா படம் பார்த்தது போது எழுந்து போங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் அந்த கிளாமர் சாங் இருக்குல்ல அதை போடாமலேயே எங்க எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டாரு. இந்த அரண்மனை 4 அப்படின்றது இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த சீரிஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த சீரிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கச்சாமச்சான்னு இருக்கும், கூட்டம் அவ்வளோ இருக்கும். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் இல்லை. ஸ்கிரீன் பிளே வைஸாவும் முந்தைய சீரிஸுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. என்னதான் இந்த திரைப்படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸும் குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணாலும் நமக்கு இந்த திரைப்படம்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு படமா, நம்ம நிலைமை இப்படி ஆடிச்சுன்னு ஒரு வருத்தம் இருக்குதான் செய்யுது. இந்த அரண்மனை திரைப்படத்தை அந்த பார்ட் 1 இருக்குல்ல, அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் லதா அவர்கள் நடித்த 1000 ஜென்மங்கள் அந்த திரைப்படத்தோட அட்டர் காப்பி தான் இந்த அரண்மனை திரைப்படம். இந்த அரண்மனை திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது இந்த 1000 ஜென்மங்கள் திரைப்படத்தோட அந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவர் மேல வந்துட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. எங்ககிட்ட அனுமதி வாங்காமலே எங்களோட கதையை நீங்க திருடி இந்த படத்தை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. ஒருவேளை அந்த கேஸ்ல அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா இந்த மாதிரியான திரைப்படங்கள் நமக்கு வந்திருக்காது, தமிழ் சினிமாவும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த அரண்மனை 4 எடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் ஒரு சின்ன குழந்தை தான். ஒரு குழந்தை என்ன திடீர்னு பார்த்து அங்கிள் நீங்க எப்ப அரண்மனை அடுத்த பார்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் அரண்மனை படத்தையே எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு என்ன அப்படின்னா, அந்த ஒரு குழந்தை கேட்டுதான் சொன்னார்ல, அதே மாதிரி இன்னொரு குழந்தை அவர்கிட்ட போயிட்டு அங்கிள் தயவு செஞ்சு இனிமேல் இந்த அரண்மனை சீரிஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்.